ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி என்ட்ரு ஆகணும் அப்படின்னா செபி அப்ரூவலோட ஸ்டாக்குக்கு ஒரு விலையை நிர்ணயித்து இஷ்யூ பண்ணுவாங்க. இஷ்யூ ப்ரைஸில் இருந்து அந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகும்போது ஒன்று அதிகமாக லிஸ்டிங் ஆகலாம், இல்லை இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து குறைவாக லிஸ்ட் ஆகலாம். ஸோ ஒரு சில மோஸ்ட்லி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெக்கார்டில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் லிஸ்டான ப்ரைஸ்லேருந்து தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆக செய்யும். மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து நிஃப்டி இன்க்ரீஸ் ஆக ஸ்டாக்கோட விலையும் உயர செய்யும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஒரு சில கம்பெனியில் இருக்கிற பிரச்சனை, கம்பெனியோட ஸ்ட்ரகிள், தொடர்ந்து வளர்ச்சி தடைபடுறது, இந்த மாதிரி விஷயத்தினால மட்டுமே ஷேர் ப்ரைஸ் ஃபால் ஆகும். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ந்து நிஃப்டியோட ரைஸ் ஆக ஸ்டாக்கோட வேல்யூ ரைஸ் ஆகிருக்கும். பட் ஆனால் இப்போ நிஃப்டி ரெக்கார்ட் ஹையை உடச்சி ரீசெண்டாக நியூ ஹையை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தது. இந்த சுச்சுவேஷனில் கடந்த ஒரு 2-3 இயர்ஸில் ஒரு சில ஸ்டாக் இன்னும் லிஸ்டிங் ப்ரைஸுக்கு நியர்லியாக இருக்குது. மேபி கம்பெனியோட அவங்க கம்பெனி உள்ளே இருக்கிற ஒரு சில பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலாக மேபி ஸ்ட்ரகிள் ஆகலாம், மார்க்கெட்டை ரீச் பண்ணுறதுலையோ இல்லை வளர்ச்சி அடைகிறதுலையோ ஸ்ட்ரகிள் ஆகிருக்கலாம். மேபி இது வந்து தொடர்ந்து இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் அவங்க அதை விட்டுட்டு வெளியில் வந்து மறுபடியும் அவங்க க்ரோத் இன்னும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கம்பெனிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஏபி கேபிட்டல். ஆதித்யா பிர்லா குரூப்பில் இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி. இந்த கம்பெனி மேபி லிஸ்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 2017 ஆகஸ்ட் செப்டம்பரில் ரூ. 255 லிஸ்டிங் ப்ரைஸ். அதாவது ஹை போன ப்ரைஸ் வந்து லிஸ்டிங் டே அன்னைக்கு ரூ. 255. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் அங்கேருந்து இறங்கி ரூ. 38 வரைக்கும் லோ வந்தது இந்த கோவிட் பேண்டமிக் மார்ச்சில். ஸோ இப்போ அங்கேருந்து ரூ. 200 கடந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 2017 ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லிஸ்டிங் ப்ரைஸ் ரூ. 250க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த ஸ்டாக்கு மறுபடியும் இந்த லிஸ்டிங் ப்ரைஸை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தொடர்ந்து வால்யூம் ரைஸ் ஆகிறது மூலயமா நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங். இந்த ஸ்டாக் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்க்கு அப்புறம் ஹையஸ்ட் ப்ரைஸை கிராஸ் பண்ணியிருந்தது. ரூ. 381.40 வரைக்கும் ஹை போயிருந்தது லிஸ்டிங் டே அன்னைக்கு. ஆனால் லிஸ்டிங் ப்ரைஸு 347. 2021 இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆச்சு. இப்போ ரூ. 315 இருக்குது. ஆனால் ஹையை உடைச்சது கிட்டத்தட்ட 392 வரைக்கும் ஹை போயிருக்கு. இப்போது ரீசெண்டாக கடந்த 2024 பிப்ரவரியில் இந்த நியூ ஹையை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தது. பட் ஆனால் அது சர்வைவ் ஆகலை. இப்போ ரூ. 315 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்த ஸ்டாக் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இந்த ஸ்டாக் லிஸ்டிங் ப்ரைஸ் ரூ. 52. 55.95 லிஸ்ட் ஆச்சு. இப்போ நியர்லி ரூ. 53க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 2019 லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் போன ஹையஸ்ட், அதாவது லிஸ்டிங் டே அன்னைக்கு ரூ. 62.80 ஹை போயிருக்கு. அந்த ப்ரைஸை ரொம்ப க்ளோஸாக இப்போ ரீசெண்டாக வந்தது கடந்த டிசம்பரில். பட் ஆனால் அதை பிரேக் ஆகலை. ஸோ அகெயின் இந்த பிரேக் அவுட் நியர்லி 62, 63ன்றது ரொம்ப ஒரு குரூஷியலான லெவலில் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு பார்க்கலாம். 2020 லிஸ்ட் ஆகிருக்கிற கிளான் ஃபார்மா. 2020 ரூ. 1819 லிஸ்டிங் ப்ரைஸு. ஆனால் இந்த ஸ்டாக்கில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ரூ. 1819 லிஸ்ட் ஆன இந்த ஸ்டாக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி ரூ. 4350 வரைக்கும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆச்சு. அங்கே இன்க்ரீஸ் ஆன அந்த ஸ்டாக் அப்போ இறங்க ஆரம்பித்தது ரூ. 861 வரைக்கும் லோ வந்தது. அதாவது 2023 இப்போது ரீசெண்டாக ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா 861 வரைக்கும் லோ வந்துட்டு அகைன் 2000 கிராஸ் பண்ணி ட்ரேட் ஆச்சு. பட் அந்த லெவலும் சர்வைவ் ஆகலை. ஸ்டில் இப்போதைக்கு டெக்னிக்கலாக கடந்த ஒரு 4-5 மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஸ்டாக்கை. வேதாந்த் ஃபேஷன் ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன ஒரு கம்பெனி. இப்போது லிஸ்டிங் அதுக்கப்புறம் வந்த ஒரு லோயஸ்ட் லெவல், அதாவது வீக்லி டைம் ஃப்ரேமில் லிஸ்ட் ஆனது அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் 905 வரைக்கும் லோ வந்தது. ஸோ இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸு.
இந்த லோல இருந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அந்த லெவல்ல சஸ்டெயின் ஆகல. ஏன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவல் போனது ரூ. 1500 வரைக்கும் ஹை போன இந்த ஸ்டாக்கு, அந்த லெவல்ல சர்வைவ் ஆகாம மறுபடியும் ஒரு கன்டினியூயஸ் ஒரு ஃபால். இப்போ லிஸ்டிங் லோக்கு நியர்ல இருக்கு. மேபி பிலோ ₹1000 இப்போ ட்ரேட் ஆயிட்டுருக்கு. லிஸ்டிங் பிரைஸ் ரூ. 934. 2022ல லிஸ்ட் ஆயிருந்த இந்த ஸ்டாக்கு. அ டெக்ஸ்டைல் அண்ட் ஷோரூம் மேனேஜ் பண்ற ஒரு கம்பெனி. பிஎன்பி ஹவுசிங், பிஎன்பியோட குரூப் கம்பெனி. மெஜாரிட்டி ஸ்டேக் பிஎன்பி ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கம்பெனி 2016ல லிஸ்ட் ஆன பிரைஸ் 738. ஆ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ரைஸ் ஆச்சு. இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரியில ரூ. 914 வரைக்கும் ஹை போனாலும், இப்போ லிஸ்டிங் பிரைஸுக்கு நியர்ல தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. நியர்லி 770 கிட்ட இப்போ ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஃபார்மா செக்டார்ல 2021ல கிளென்மார்க் ஃபார்மாவோட குரூப் கம்பெனி கிளென்மார்க் லைஃப் சயன்ஸ். இந்த ஸ்டாக் 748ல லிஸ்ட் ஆச்சு. இப்போ 797 கிட்ட ட்ரேட் ஆயிட்டுருக்கு. பட் ஸ்டில் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. பட் ஆனா பெரிய அளவுக்கு ஒரு ஃபால்ல இருந்து இப்போ வந்து ஒரு ரெக்கவரி இருக்கு. லிஸ்டிங் பிரைஸ இப்போ கடந்த ஒரு 2, 3 மந்த்ஸ்ல பிரேக் ஆச்சு பிப்ரவரியில. ஸோ மறுபடியும் இந்த ஹைய உடைச்சு மேல வர்றதுக்கான பாசிபிலிட்டி டெக்னிக்கலா நம்ம பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கிரெடிட் கார்ட் டிவிஷன் எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெட். இந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனது 2020. லிஸ்டிங் பிரைஸ் 681. இப்போ இந்த ஸ்டாக் ரூ. 730 கிட்ட ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ரீசென்ட்டா இந்த ஸ்டாக் ₹1000 கிராஸ் பண்ணியிருந்தது. பட் ஆனா அந்த லெவல்ல சஸ்டெயின் ஆகல அப்படின்னே சொல்லலாம். மறுபடியும் இப்போ ஒரு லோயஸ்ட் லெவல்ல உடைச்சு நியூ லோக்கு நியர்ல ட்ரேட் ஆயிட்டுருக்கு. அடுத்து லாஸ்ட்டா நம்ம பார்க்க போற ஸ்டாக் டாடா டெக்னாலஜி. டாடா டெக்னாலஜிஸ் இப்போ ரீசென்ட்டா ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆன ஒரு கம்பெனி. டாடா குரூப்ல ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஐபிஓ மூலியமா டாடா குரூப்ல இருந்து மார்க்கெட்க்கு வந்திருக்கிற ஒரு கம்பெனி. லிஸ்டிங் டே அன்னைக்கு ரூ. 1400 ஹை போன இந்த ஸ்டாக் இப்போ ரூ. 1000க்கு நியர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் லோயஸ்ட் லெவல் 1020 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த லெவல் இப்போ நியர்லி லிஸ்டிங் லோக்கு நியர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மொத்தம் 9 ஸ்டாக் டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிஸ்டிங் பிரைஸ், எந்த இயர் லிஸ்ட் ஆச்சு, இப்போ என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு லேர்னிங்க்கான ஒரு செஷன் மட்டுமே. ஸோ எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் இந்த வீடியோல இல்ல. ஸோ இத நீங்க லேர்னிங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம்.